அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை 28ஆம் தேதி ஆகஸ்ட் 28. கேரள உரிமை போராளி ஐயன் காளி பட்டியல் பிரிவு மக்களுக்கு மறுக்கப்பட்டிருந்த உரிமைகளை பெற்றுத்தந்த கேரள போராளி ஐயன் காளி பிறந்த தினம் என்று கேரளத்தின் திருவிதாங்கூருக்கு உட்பட்ட பெருங்காட்டு விழா என்ற ஊரில் 1863 பிறந்தவர். தந்தை விவசாய கூலி தொழிலாளி. தன் குடும்பத்தினரும் உறவினரும் உரிமைகள் மறுக்கப்பட்டு அடிமைகளாக நடத்தப்படுவதை பார்த்து சிறுவயதிலேயே வேதனை அடைந்தார். பள்ளிக்கு சென்று படிக்க முடியாவிட்டாலும் கட்டுடலும் நல்ல உயரமும் கொண்டு மிகுந்த வலிமையுடன் திகழ்ந்தார். கல்வியறிவு பொருளாதார பின்புலம் இல்லாவிட்டாலும் கூட யாருக்கும் எதற்காகவும் அஞ்சாத வீரனாக இருந்தார். தவறுகளை துணிச்சலாக தட்டி கேட்டார். புராணங்களில் இருந்து பட்டியலின சமுதாய விடுதலைக்கான பல நல்ல விஷயங்களை எடுத்து நாடகங்கள் நடத்தி பட்டியல் பிரிவு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தூய்மையான ஆடை தலைப்பாக அணிந்து கம்பீரமாக வலம் வந்தார். ஒரு வில்வண்டி வாங்கி காளைகளை பூட்டி அனுமதி மறுக்கப்பட்ட தெருக்களில் சென்றார். எதிர்த்தவர்களை தன் வலிமையால் அடக்கினார். மக்களை ஒன்று திரட்டி சாதி கொடுமைகளை எதிர்த்து நான் ஒன்றை ஒழிக்க விரும்புகிறேன், அந்த வார்த்தையை பெரும்பாலும் தவிர்க்கவே விரும்புகிறேன். நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்லாம் நான் தான், என்னையே தான் சொல்கிறேன். அதனால் அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கு. அதனால் அந்த வார்த்தையை நான் உச்சரிக்கவே விரும்பலை, தெரியாமல் உச்சரிச்சிட்டேன். மக்களை ஒன்று திரட்டி நான் ஒன்றை ஒழிக்க விரும்புகிறேன். அது 2 எழுத்துக்களை உடையது. இறுதி எழுத்து தீ, குறில் எழுத்தில் முடியும். அந்த கொடுமைகளை எதிர்த்து இவர் நடத்திய போராட்டம் கேரளம் முழுவதும் எதிரொலித்தன. அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் தங்களை மீட்டெடுக்க வந்த தலைவராக இவரை போற்றினர். ஓய்வில்லாத கட்டாய உழைப்பு முறையை ஒழித்து கட்டும் போராட்டத்தை 1904 தொடங்கினார். கேரளத்தில் முதலாக நடந்த இந்த விவசாய தொழிலாளர் போராட்டம் வெற்றி பெற்று ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு உள்ளிட்ட பல உரிமைகளை தொழிலாளர்களுக்கு பெற்றுத்தந்தது. சாதி பேதமற்று எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கல்வி அளிக்கும் தென்னிந்தியாவின் முதல் அரசு பள்ளிக்கூடம் இவரது முனைப்பால் தொடங்கப்பட்டது. தன் சமூக மக்களை ஒன்றுபடுத்தி சாதுஜன பரிபாலனா சங்கம் என்ற அமைப்பை 1905 துவக்கினார். கரெக்டா வங்க பிரிவினை காலம். சாதுஜன பரிபாலன் என்ற மாத இதழையும் தொடங்கினார். தன் சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை மற்ற சமூகத்தினருக்கும் உணர வைத்தார். சமூகத்தினருக்கும் 1912 ஸ்ரீமூலம் பிரஜா சபை என்ற அன்றைய சட்டமன்றத்தின் உறுப்பினராக இவர் நியமிக்கப்பட்டார். அப்பதவியில் 20 ஆண்டுகள் இருந்து கொண்டே தொண்டாற்றினார். பட்டியல் பிரிவு பெண்கள் மேலாடை அணிய விதிக்கப்பட்டிருந்த தடையை தகர்க்கும் போராட்டத்தை தொடங்கினார். 1915 முதல் 1916 வரை இப்போராட்டம் வெகுவாக பரவியது. கல்மாலை அறுப்பு போர் என்று வரலாற்று ஆசிரியர்களால் வர்ணிக்கப்படும் இந்த போராட்டம் வெற்றி பெற்றது. பெண்கள் தங்கள் கல் மாலைகளை அறுத்தறிந்து விட்டு மேலாடை அணிய தொடங்கினர். மேலாடை அணியாமல் கல்லை வைத்து தன் மார்பகத்தை மறைக்க வேண்டும் அப்படின்னு பட்டியல் பிரிவு மக்களுக்கு கொடுமை நடந்திருக்கு. கல்வி, அரசு வேலைவாய்ப்பு, நிலம், சமூக மரியாதை, கோயில்களில் வழிபாட்டு உரிமை ஆகியவற்றுக்காகவும் ஏராளமான போராட்டங்களை முன்னின்று நடத்தி வெற்றி பெற்றார். காந்தியடிகள் 1937 வெங்கனூர் சென்று இவரை சந்தித்தார். இவரது தொண்டுகளை பாராட்டி ஆசி வழங்கினார். தாகூர், சுபாஷ் சந்திர போஸ் உள்ளிட்ட பல தலைவர்களுடன் கடித தொடர்பு கொண்டிருந்தார். பட்டியல் பிரிவு மக்களுக்கு பல உரிமைகளை பெற்றுத்தந்த போராளியான ஐயன் காளி
78வது வயது 1941 நம்மளை விட்டு நீங்கினார், மறைந்தார். நன்றி, வணக்கம்.